தன்னை விட வயசுல மூத்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அறிவியல் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு நாட்டில் கூட, வளர்ந்த சமூகத்தில் கூட ஒரு பேசும் பொருளாக தான் இருக்கு. ஆனால் தன்னை விட 10-15 வயசு மூத்த ஆணை வந்து ஒரு பெண் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சமூகம் பார்க்கப்படுது. இன்னும் பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் கொண்ட சில கல்வி அறிவு இல்லாத குடும்பங்கள் வந்து தன்னை விட பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வயசில் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னோட ஆயுசே குறைஞ்சிரும், அந்த ஆணோட ஆயுசே குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் வந்து அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது தொடர்பாக செக்ஸாலஜிஸ்ட் ஒரு டாக்டரை பார்த்து அவர்கிட்ட நம்ம கேட்ட பொழுது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 30 வயசில் இருக்கிற 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேரும் வந்து 30 வயசை ஒட்டின நபர்கள். அவங்க 2 பேருமே வந்து பழகுறாங்க. 2 பேருமே ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த பொண்ணு வந்து அந்த ஆணை விட 2 வயசு மூத்தவங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இதை வீட்டில் வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற அந்த பயத்தெல்லாம் விட இவங்களுக்கு நம்ம செய்கிறது சரிதானா, நம்ம 2 பேரும் காதலிக்கிறது சரிதானாங்கிற அளவுக்கு வந்து இவங்களுக்கே அந்த எண்ணம் வந்துடுது. ஏன் அப்படின்னா பெண்ணுக்கு வந்து வயசு அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அவங்களோட செக்ஸ் லைஃப்பை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்க 2 பேருக்குமே, அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் 2 பேருக்குமே இருக்குது. சரி, நம்ம ஒரு செக்ஸாலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த செக்ஸாலஜிஸ்ட் டாக்டரை பார்க்க வராங்க. அந்த செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கார்ல் மார்க்ஸ், சச்சின் டெண்டுல்கர் இவங்க மாதிரியான பிரபலங்களே வந்து தன்னை விட மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னமும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக, இல்லற வாழ்க்கையிலும் சரி அவங்களோட பர்சனல் கரியருமே சரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது. செக்ஸுக்கும் வயசுக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. ஏன்னா செக்ஸ் நல்லா இருக்கணும், இல்லற வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லா இருக்கணும், செக்ஸ் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த 2 கப்பலும், அந்த 2 பேரும், ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேருக்கும் அன்பு தான் இருக்கணும், 2 பேருக்கும் அந்த காதல் தான் மையமாக இருக்கணும். அந்த காதல் இருந்துட்டாலே போதும், எந்த வயசில் வேணால் நம்ம செக்ஸ் வச்சுக்கலாம், ஒரு ஆணும் பெண்ணும் எந்த வயசில் வேணால் செக்ஸ் வச்சுக்கலாம், செக்ஸுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. ஆனால் தன்னை விட மூத்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுல எந்த இடத்துல சிக்கல் வருது அப்படின்னு வந்து அந்த டாக்டர் சொல்கிறார் அப்படின்னா, அந்த பையன் இருக்கார்ல, ஒரு மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ண அந்த ஒரு பையன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த பையனோட வீட்டில் இருக்கிறவங்களோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸோ, அவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்களோ இதை வந்து ஒரு குறையாக அவர்கிட்ட சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில், நீ வந்து என்னடா அப்படி பண்ணிட்ட, நீ வந்து என்னப்பா இவ்வளோ பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம செஞ்சது தப்புதானோன்ற எண்ணத்தை இந்த ஆணுக்கு ஏற்படுத்திடுது. அந்த எண்ணங்கள் வந்து கோபமாவோ இல்லை வேறு வகையிலையோ எதிர்வினையாக அந்த பொண்ணு மேலே காட்டும் பொழுது அவங்களுடைய இல்லற வாழ்க்கை இயல்பாகவே அந்த செக்ஸ் லைஃப்ங்கிறது பாதிக்கப்பட்டுரும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை எந்த வகையிலையும் நம்மளை ஹார்ம் பண்ணாத வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஒன்று. இன்னொரு அட்வைஸ் வந்து அந்த டாக்டர் வந்து அந்த கப்பல், அந்த 30 வயசு ஒட்டின கப்பலுக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் 30 வயசை தொட்டுட்டீங்க, அதனால் குழந்தையை மட்டும் சீக்கிரம் பெற்றுக்கோங்க. செக்ஸுக்கு வந்து வயசு சம்மந்தப்பட்டது இல்லை, ஆனால் செக்ஸ் மூலியமாக வர அந்த குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து வயது சம்மந்தப்பட்டது. அதனால் குழந்தைங்களை மட்டும் நீங்கள் சீக்கிரமாக பெற்றுக்கோங்க, மற்றபடி செக்ஸுக்கும் வயசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, யார் வேணாலும் எந்த வயசில் இருக்கிறவங்கள வேணால் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்தை நம்மளுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.